ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இதில் 2023 அதாவது லாஸ்ட் இயரில் வந்து நடந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு 3 சம்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே ஓல்டு வீடியோவில் போட்டிருப்பேன், ஓகேங்களா. இது வந்து சும்மா சிம்பிள் சம் தான், ஓகேங்களா. அதனால தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். உன்னிடம் 2 சிவப்பு 2 நீல வண்ண கட்டைகள் உள்ளன. அந்த கட்டைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி எத்தனை 4 தள கட்டிடம் வந்து அமைக்கலாம்? இதுதான் வந்து கொஸ்டின், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2 ரெட்டு 2 ப்ளூ இந்த கட்டைகள் வந்து இருக்குதாம்மா. அதை வந்து ஒன்றன் மேல் ஒன்று வந்து அடுக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அடுக்கி வச்சா 4 தள கட்டிடம் வந்து எத்தனை அமைக்கலாம்? ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள், 2 ரெட்டு 2 ப்ளூ, ஸோ 4 ஃபேக்டோரியல், ஓகேங்களா. இதை வந்து என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னா எத்தனை 4 தள கட்டிடம் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து எத்தனை ரெட்டு இருக்குது? 2 ரெட்டு, ஸோ 2 ஃபேக்டோரியல். எத்தனை வந்து ப்ளூ இருக்குது அப்படின்னா 2 ப்ளூ, ஸோ 2 ஃபேக்டோரியல், ஓகேங்களா. 4 ஃபேக்டோரியல்னால் என்னென்னா 4, அதாவது இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 போட்டுக்கிட்டு பின்னாடி எத்தனை நம்பர் இருக்கோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். இதுதான் வந்து ஃபேக்டோரியல். 4 × 3 × 2 × 1, ஓகேங்களா. இங்கே வந்து 2 ஃபேக்டோரியல்னால் 2 × 1. இங்கே இன்னொரு 2 ஃபேக்டோரியல் இருக்குது. ஒன்று வந்து ரெட்டுக்கு, இன்னொன்று வந்து ப்ளூக்கு, ஓகேங்களா. அதான் இங்கே 2 டைம்ஸ் வந்து 2 ஃபேக்டோரியல் இங்கே வந்து போட்டிருக்கேன். அப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம்னா 6. அப்போ எத்தனை வழிகள் அப்படின்னா 6 வழிகளில் அந்த கட்டடத்தை வந்து அமைக்கலாம், ஓகேங்களா. சும்மா சாதாரண ஒரு சிம்பிள் சம் தான் இது. அதே மாதிரி இன்னொரு சிம்பிள் சம் வந்து பார்க்கலாம். n பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டும் போது வெளிப்பாடுகளின் எண்ணிக்கை. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டைரக்டான ஒரு சம் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பகடை வந்து உருட்டணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது? 6 ஃபேஸ் இருக்குது. ஸோ நம்ம 6 போட்டுக்கிறோம். இப்போ வந்து ஒரு பகடை அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1 அப்படின்னு வரும். 2 பகடைனா இங்கே 2ன்னு வரும், ஓகேங்களா. அந்த எண் மட்டும் நமக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. அப்போ 6 பவர் n, இதுதான் வந்து ஆன்சர். இந்த 6ன்றது எத்தனை ஃபேஸ் அதுதான். அதேமாதிரி இன்னொரு சம் வந்து பார்க்கலாம். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. ஏ வந்து ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி வந்து அதே வேலையை பி வந்து 20 டேஸ், அதாவது 20 நாட்களிலும் செய்து முடிப்பாங்க. அதாவது ஏயோடைய ஸ்கில் வந்து ஏ வந்து ஒரு வேலையை 12 அதோடைய ஸ்கில் வந்து 12 நாட்கள், பியோட ஸ்கில் வந்து 20 டேஸ் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. ஏ பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 3 நாட்கள் வந்து செய்வாங்களாமா. பின் ஏ வந்து ஏ வந்து ரிலீவ் ஆகிடுறாரு, வந்து போயிடுறாரு. மீதி இருக்க வேலையை வந்து பி வந்து எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பார்? இதுதான் வந்து இந்த கொஸ்டின். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இந்த சம்மளை என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன கேட்டிருக்குறாங்க அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, ஓகேங்களா. ஒரு வேலையை ஏ வந்து 12 நாட்களில் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பி வந்து 20 நாட்களில் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, ஓகேங்களா. ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 3 நாட்கள் செய்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏபி 2 பேரும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா 8, ஓகேங்களா. 8 இங்கே வந்து 60, எல்சிஎம் எடுத்தால் 60 வரும். ஏபி சேர்ந்து இங்கே வந்து பாருங்கள், ஏ வந்து 5, இங்கே வந்து 5, ஓகேங்களா. இது வந்து எல்சிஎம் எடுத்தால் இங்கே வந்து 5, இங்கே இந்த இடத்துல வந்து ஏ வந்து 5, பி வந்து 3, ஓகேங்களா. ரெண்டும் சேர்ந்து என்னன்னா 8. 2 பேர் சேர்ந்து 3 நாட்கள் வந்து செய்கிறாங்க. அதனால தான் இங்கே டோட்டலாக 8. அவங்க சேர்ந்து செய்த டேஸ் வந்து எத்தனைனா 8 நாள். அதை வந்து 3 நாட்களில் செய்கிறாங்களாமா. அந்த வேலையை 3 நாட்களில் செய்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ 8 × 3 24, ஓகேங்களா. இது அப்படியே இருக்கட்டும், அதான் முடிஞ்சிருச்சு. பின்னாடி வந்து பி வந்து போயிடுறாரு, ஓகேங்களா. மீதி வேலையை ஏ வந்து போயிடுறாரு. மீதி வந்து பி எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பார் அப்படின்ட்டு. ஏ பற்றி நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது, ஏன்னா ஏ வந்து போயிடுறாரு. பியோடைய ஸ்கில் வந்து எத்தனை 3,
ஓகேங்களா. அப்போது இங்கே வந்து என்னென்னா இதோட வந்து முடிஞ்சிருது. ஏவும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் செஞ்ச வேலை வந்து முடிஞ்சிருது. அப்போ மீதி நமக்கு எத்தனை வேலை இருக்கும் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 60. ஓகேங்களா, 60. ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து 24. இதை வந்து லெஸ் பண்ணோம்னா மீதி எவ்வளோ வேலை இருக்குன்னா 36 வந்து யூனிட் வேலை இருக்கும். ஓகேங்களா. இதில் பியோட ஸ்கில் வந்து 3. அப்போ 36, அதாவது 36லேருந்து பியோட ஸ்கில் வந்து எவ்வளோனா 3. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 12 டேஸ். அப்போ மீதி வேலையை ஏ போனதுக்கப்புறம் மீதி வேலையை பி வந்து எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பார்னா 12 நாட்களில் செஞ்சு முடிப்பார். ஓகேங்களா. இந்த சம் வந்து கொஞ்சம் புரிஞ்சு போட்டோன்னா ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு ஏபி சேர்ந்து நம்ம எத்தனை நாட்கள் செய்கிறாங்க, அந்த வேலையை 3 நாட்கள். ஓகேங்களா, அந்த வேலையை 3 நாட்கள் வந்து சேர்ந்து செய்கிறது எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏ வந்து ரிலீவ் ஆகிடுறாரு, மீதி பேலன்ஸ் இருக்குது பி மட்டும்தான். ஓகேங்களா. அப்போது இந்த 24லேருந்து 3 வந்து நம்ம வகுத்து போடக்கூடாது. ஓகேங்களா. இதோட வந்து ஏ முடிஞ்சிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து பி மட்டும்தான் வந்து பேலன்ஸ் இருக்கிறாரு. ஸோ மீதி உள்ள வேலை எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணோம்னா இந்த 60லேருந்து தான் நம்ம 24 மைனஸ் பண்ணால் தான் மீதி உள்ள பேலன்ஸ் ஒர்க் வந்து நமக்கு யூனிட் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. இந்த 60 யூனிட்லேருந்து 24 யூனிட் வந்து முடிச்சிருக்காங்க. மீதி வந்து 36 யூனிட் வந்து பேலன்ஸ் இருக்குது. அந்த வேலையை தான் பி வந்து பார்க்குறாரு. அவருடைய ஸ்கில் வந்து 3. ஓகேங்களா. அப்போ 36 யூனிட் ஒர்க்கை வந்து பி வந்து எவ்வளோ டேஸில் செய்வார் அப்படின்னா அதை நம்ம டிவைட் பண்ணி போட்டால் 12 டேஸ். ஓகேங்களா. இது மாதிரியான இது வந்து ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இது மாதிரியான கொஸ்டின் தான் நம்ம வந்து பிஓக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ.